வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது தமிழகத்தில் இந்தியா கூட்டணி வலுவாக உள்ளது. தேமுதிக இணைய விரும்பினால் முதல்வர்தான் முடிவெடுப்பார் சிபிஐ. அதிமுக பிஜேபி கூட்டணி இயற்கைக்கு முரணானது. காங்கிரஸ் எதிர்க்கட்சிகளை கோமாளிகள் என்று விமர்சிப்பதா பிஜேபி. என்டிஏ கூட்டணியில் பாமக நீடிக்கிறது. நயினார் நாகேந்திரன். இந்த தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். அதாவது ராஜ் நியூஸ் தொலைக்காட்சிக்கு இரா முத்தரசன் அவர்கள் அளித்த அந்த பிரத்யேக பேட்டியில் தமிழகத்தில் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது, அதேபோன்று தேமுதிக திமுக கூட்டணியில் இணையுமா என்ற கேள்விக்கு அவர் அளித்த பதிலானது தேமுதிக இணைய விரும்பினால் முதல்வர் தான் முடிவெடுப்பார் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். இதே கருத்தை செல்வ பெருந்தகை அவர்களும் வலியுறுத்தியிருந்தார். மேலும் அவர் அதிமுக பிஜேபி கூட்டணியானது இயற்கைக்கு முரணானது என்ற ஒரு கருத்தையும் அவர் பதிவு செய்திருந்தார். அதேபோன்று மதுரையில் நடைபெற்ற திமுக பொதுக்குழு கூட்டத்தில் முதல்வர் அவர்கள் பேசும்போது எதிர்க்கட்சிகளை கோமாளிகள் என்று விமர்சிப்பதா என்ற கேள்வியை பிஜேபி எழுப்பியிருக்கிறது. அதேபோன்று என்டிஏ கூட்டணியில் பாமக நீடிக்கிறது என்ற கருத்தையும் பிஜேபி தரப்பில் அதன் தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இவ்வாறாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழல், இன்றைய கள நிலவரம் பற்றி நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் மூத்த பத்திரிகையாளர் ஜே ராகவன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். அரங்கில் நம்மோடு இணையும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் திரு விஜய் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். என்னுடைய கேள்வி விஜய் உங்கள்கிட்ட துவங்குறேன். இன்றைய உங்கள் தலைவர் தெரிவித்த கருத்துக்கள் குறித்தும் இன்றைய விவாதத்தில் இருக்குது. அது மட்டுமல்ல, சிபிஐ திரு இரா முத்தரசன் அவர்களும் அதே கருத்தை வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதிமுக பிஜேபி கூட்டணி இயற்கைக்கு முரணானது என்ற ஒரு கருத்தை அவர் பதிவிட்டிருக்கிறார். உங்களுடைய முதல் சுற்று கருத்து? இல்லை, இந்த கூட்டணி கண்டிப்பாக இயற்கைக்கு முரணான கூட்டணின்றது அவங்க கூட்டணி அமைச்ச உடனேவே தெரிஞ்சது. ஏன்னா இப்போது அதுவும் அந்த கூட்டணிக்காக எதிர்க்கட்சி தலைவர் கொடுத்த விளக்கமே ஒரு ரொம்ப வேடிக்கையான விளக்கம்தான். கூட்டணி வேறு கொள்கை வேறுன்ற மாதிரிலாம் புதுசாக சொன்னார். ஆனால் ஏன்னா இப்போ கொள்கை கான்ட்ராஸ்ட் இருக்குது அவங்களுக்கு. இன்னொன்று என்னென்னா, அதுவும் இந்த கள சூழலில் அது வெளிப்படையாகவே தெரிஞ்சது. ஏதோ ஒரு கட்டாயத்தின் பேரில் தான் அந்த கூட்டணிக்கு எதிர்க்கட்சி தலைவர் போயிருக்காரு அப்படின்ட்டு. அது எந்த கட்டாயம்னு அவர் தான் சொல்ல முடியும். இன்னொன்று, இந்த கூட்டணி வச்சோடனே உள்துறை அமைச்சர் அவர்கள் கூட்டணி ஆட்சி அமைப்போன்றாரு. அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் இல்லை, எங்கள் ஆட்சி தான் சொல்கிறாரு. கூட்டணி ஆட்சிலாம் இல்லை. எந்த ஒரு கட்டாயத்தின் பேரில் நித்தி ஆயோக்கு முதல்வர் போன மாதிரியான ஒரு அழுத்தம் இருக்குமா? இல்லை, நித்தி ஆயோக்கு முதல்வர் போனது எந்த விதத்தில் அழுத்தம்னு சொல்கிறீங்க? நிதி ஆயோக்கு முதல்வர் அவர்கள் போனது மக்களுக்கான, தமிழகத்துக்கான நிதியையும் தமிழக மக்களுக்கான நீதியையும் பெற்று வருவதற்காக போனார். தொடர்ந்து அதுவும் அங்கே போயிட்டு, அதாவது நிதி ஆயோக்கோட ரோலே என்னன்னு பார்த்தோன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம். அங்கே போய் முதல்வர் அவர்கள் வச்ச கோரிக்கை, முதல்வர் அவர்கள் வச்ச பாயிண்ட்லாம் நீங்கள் பார்க்கணும்ல. இன்னைக்கு எத்தனை முதல்வர் அவர்கள், எத்தனை மாநிலத்தில் இருக்க முதல்வர்கள் அர்பனைசேஷன் குறித்து பேசுகிறாங்க. அர்பனைசேஷன் இப்போ குளோபல் லெவலாகவே ஒரு குளோபல் லெவலில் இருக்கிற மிகப்பெரிய ஸ்காலர்ஸ் எல்லாமே பேசுகிற பொருளாக இருக்குது. எத்தனை முதல்வர்கள் அவர்கள் இந்தியாவிலே இருக்க எத்தனை முதல்வர் போய் அர்பனைசேஷன் பற்றி பேசுகிறாங்க. தமிழக முதல்வர் போய் பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் நீங்கள் நீண்ட நிறைய நாட்களாக வருஷக்கணக்காக நீங்கள் இந்த மாதிரி தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கேட்டிருக்காரு. அதுவும் அந்த கட்சிகள், கூட்டணி கட்சிகள் இருந்தால் அது கொள்கை முரண்பாடுகள் இருக்கிறதான நியாயம். ஏன்னா நம்ம இந்த திருமாவளவன் அவர்கள் உட்பட பலர் சொல்லியிருக்காங்க, ஒரே கொள்கையாக இருந்தால் நம்ம ஒரே கட்சியாக கூட இருந்துடலாமே, கொள்கை வேறுபாடு இருந்தால் தானே நம்ம கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது உண்மை. என்னன்னா, கொள்கை வேறுபாடுகள் வேறு கண்டிப்பாக எல்லா கட்சிக்குமே. இப்போ காங்கிரஸ் திமுகவுக்கான கொள்கை வேறுபாடுகள். இன்னைக்கு கமல் அவர்கள் கிட்டத்தட்ட அந்த கட்சி ஆரம்பிக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு, திமுகவை எதிர்த்து கிட்டத்தட்ட ஆரம்பித்த கட்சியாகத்தான் இருந்தது அது மக்கள் நீதி மையம். ஆனால் இன்னைக்கு அவருக்கு ஒரு எம்பி பதவி கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த முரண்பாடுகள் இதெல்லாம் களையப்படும் பிற்காலத்தில் அப்படின்றதான கூட்டணி இல்லை. என்னன்னா, இப்போ அவர் அந்த ஸ்டான்ஸ்லேயே அவர் சொன்னதே, அவர் திரு கமலஹாசன் அவர்கள் சொன்னது என்னன்னா, இன்னைக்கு இந்த திமுக கூட்டணி, அதாவது தமிழ்நாட்டு அளவில் இருக்கிற இந்தியா கூட்டணியாகவும் சரி, நேஷனல் லெவலில் இருக்க இந்தியா கூட்டணியாகவும் சரி, இன்னைக்கு காலத்தின் கட்டாயத்தில் இந்த கூட்டணி இந்தியாவையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் காப்பாற்றுறதுக்கு கண்டிப்பாக தேவை. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள் அது மாதிரி இருக்கு. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் அரசியலமைப்பு சட்டத்துக்கே ஆபத்தான பிரச்சனைகளாக தான் இன்னைக்கு இருக்கு.
சமூக நீதிக்கான பிரச்சனைகள், அதாவது இந்த ஜனநாயக இந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுட்டு இந்த ஜனநாயகத்தை டாக்டர் அம்பேத்கர் இருக்கட்டும், பண்டிதர் ஜவஹர்லால் நேருவா இருக்கட்டும், மகாத்மா காந்தி, இவங்க எல்லாமே அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் மாசஸ்ன்னு தான் பார்த்தாங்க. இந்த ஜனநாயகம் எப்படி இருக்கணுன்ற கேட்டப்போ அந்த கருத்து இந்த இந்த மாதிரி ஒரு கருத்து தான் அவங்க வச்சாங்க. ஆனால் இன்னைக்கு என்னன்னா இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கும் இந்த ஜனநாயகத்தின் மீது உள்ள பார்வைக்குமே மிகப்பெரிய ஆபத்து எழுந்திருக்கு. அது நடைமுறையிலே நடந்துட்டு இல்லை. கண்டிப்பாக சார். இப்போ தமிழகத்தில் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறதுன்னு முத்தரசன் அவர்கள் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பல தலைவர்கள் சொல்லிட்டு வந்தாங்க. இப்போ இந்திய அளவில் ஒரு கேள்விக்குறியாக இருக்கா அப்படின்றவர்கள் இயல்பாக எழுது. ஏன்னா சிதம்பரம் அவர்கள் அது குறித்து சமீபத்தில் பேசுனது நீங்கள் கேட்டிருப்பீங்க. இவ்வளோ என் வாழ்நாளில் பாஜக மாதிரியான வலுவான கட்டமைப்புள்ள கட்சியை நான் பார்த்ததே இல்லைன்றாரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியா கூட்டணி வலுவாக இல்லை அப்படின்ற ஒரு கருத்தையும் அவர் பதிவு பண்ணுறாரு. இல்லை, என்னன்னா அது அவரோட கருத்து. ஐயா சிதம்பரம் அவர்கள் வச்சது அவரோட கருத்து. கட்சியோட நிலைப்பாடு என்னன்னு பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கான், அதாவது இந்தியா கூட்டணி வந்து ஒரு நேஷனல் லெவல் ஃபோரம், ஒரு தேசிய அளவில் கூட்டணி, மாநில காங்கிரஸ் கட்சி, அதுக்கப்புறம் பல மாநில கட்சி, இவங்கெல்லாம் செஞ்சு வச்ச கூட்டணி. நீங்கள் இந்தியா கூட்டணியோட நிலைப்பாடு இன்னைக்கு பார்த்தோன்னா, இன்னைக்கு இப்போ இந்த பார்லிமெண்ட் ஸ்பெஷல் செஷன் வேணுன்றப்போ ஒன்றா சேர்ந்துருக்காங்கல்ல. அதாவது வந்து நீங்கள் எப்படி மற்றவங்களோட பொதுவாக எதிர்பார்க்குற மாதிரிலாம் ஒரு கூட்டணி நடக்காது. எல்லா கட்சிகளுக்கும் அவங்களுக்கான வேலைகள் இருக்குது, அவங்களுக்கான சித்தாந்தங்கள் இருக்குது. அந்தந்த ஒரு இடத்துல நிலைப்பாடுகள் மாறும். ஆனால் ஒரு குரூஷியலான இஷ்யூஸ் பாருங்கள், நீங்கள் பார்லிமெண்ட்லேயே நோட் பண்ணி பார்க்கலாம். பார்லிமெண்ட்டில் நீட் இஷ்யூஸாக இருக்கட்டும் சரி, வேறு இந்த டீலிமிட்டேஷன் இஷ்யூஸாக இருக்கட்டும் சரி, இது மாதிரி பல இஷ்யூஸ், அதாவது அச்சுறுத்தல்கள் பிரச்சனைகள் வரும்போது எல்லாருமே ஒன்று சேர்றாங்க. இதுதான் முக்கியம். இன்னைக்கு பார்லிமெண்ட்டு இன்னைக்கு வந்து அதாவது வந்து இன்னைக்கு அதாவது இந்த நம்ம எல்லாருமே நம்ம ஆர்மியை பற்றி பெருமை அடைகிறப்போ, ஆனால் அதில் ஒரு சில பேர் அரசியல் ஆதாயம் தேட பார்க்குறாங்க. நம்ம எல்லாமே நம்ம அரசியல் வேறுபாடு. ஒரு சில பேர் யார் பிஜேபியா யாரை சொல்றீங்க? அது தேடுறவங்க எல்லாருக்குமே தெரியும், மக்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரியும் யார் இதில் வந்து அரசியல் ஆதாயம் தேடுறாங்க. அதாவது வந்து காங்கிரஸ் கட்சி ரொம்ப மெச்சூர்டான ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க. அரசியல்லாம் அப்புறம் அது மீன் நம்ம தேசத்துக்காக நம்ம நாடு யூனிட்டி நம்ம பலத்தை காட்டணுன்ற நிலைப்பாடு எடுத்து எல்லா இடங்கள்லையுமே நம்ம நாடுதான் முதன்மை அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்தாங்க. சரிங்களா? ஆனால் அதுக்கப்புறம் நடந்த பல விஷயங்கள் வந்து தங்களோட அரசியல் கருத்து திணிப்பு, அரசியல் ஆதாயம், பொலிட்டிக்கல் மைலேஜ், அதுலேயும் ராகுல் அவர்களுமே அரசியல் செய்த விமர்சனங்கள் இருந்தது. அதாவது டிரான்ஸ்பரண்டா எல்லாம் சொல்லுங்க அப்படின்னா, பாகிஸ்தானில் இருக்கிறவங்க கேட்கக்கூடிய நம்மளுடைய விமானங்கள் எத்தனை நொறுங்கியது, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் பாகிஸ்தானில் இருக்கிறவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படின்ற விமர்சனமும் அவர் மேலே எழுந்தது. இல்லை, இது வந்து ஒரு அரசியல் காரணங்களுக்காக வெறும் விமர்சனம் பண்றவங்கலாம் சும்மா பண்ணதான் செய்வாங்க. அவர் ஸ்டார்டிங்லேருந்து ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் செஷன் கூட்டணும்னு சொன்னது எங்கள் தலைவர் அவர்கள் தான். அவரோட கொஸ்டினோட மெரிட்டை பார்க்கணும், அவரோட பொசிஷனோட மெரிட்டை பாருங்க. அது எவ்வளோ ப்ரோக்ரஸிவாக இருக்கு, எவ்வளோ தேவையான விஷயங்கள் எங்கள் தலைவர் பேசியிருக்காரு. பல இடங்கள்ல அதை நீங்கள் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்களை முதல்ல போய் பார்த்தது எங்கள் தலைவர் தான். கண்டிப்பாக சார். நம்ம என்ன அடுத்த சுற்றில் தொடர்ந்து பேசுவோம். திரு வெங்கடேஷ் சார், அதாவது எதிர்க்கட்சிகள் கோமாளிகள் என்று விமர்சித்ததற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பாமக தொடர்ந்து நீடிக்கிறது என்டிஏ கூட்டணியில் அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காரு. ஒட்டுமொத்தமாக உங்களுடைய முதல் சுற்று கருத்தை நீங்கள் பதிவு பண்ணுங்கள் சார். பாமக இன்னைக்கு வரையும் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்குது. இன்னைக்கு வரையும் அதுதான் இருக்குது. ஓ பன்னீர்செல்வமும் இருக்கார், டிடிவி தினகரனும் இருக்கார். எங்களுடைய மாநிலத்தில் எல்லா மீட்டிங்லையும் தெளிவாக சொல்லிட்டார். இன்றைக்கி வரையும் அவங்க இருக்கிறாங்க. அதாவது 2024 நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் யார் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் திமுக எதிராக செயல்படணும்னு ஒன்று கூடினாங்களோ அவங்களுக்கு ஒருத்தர் கூட வெளியில் போல. அது ஸ்ட்ராங்காக இருக்குது, அதில் மாற்று ஆஸ் ஆஃப் நவ் இருக்காங்க. பட் ஆனால் இப்போ அவங்களுக்குள்ள கட்சியில் இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனை முடிஞ்சு வரும்போது தான் தெரியும் நிலைப்பாடு என்ன. உட்கட்சி பிரச்சனைகளை நம்ம தலையிடக்கூடாது. எங்களுடைய மாநில தலைவர் சொன்னதான் நான் பிரதிபலிக்கிறேன். ரெண்டாவது வந்து கோமாளிகள் சொன்னது வந்து மிக மிக கண்டிக்கத்தக்கதுன்னு எங்களுடைய பாஜக லீடர்ஸ் எல்லாமே இன்றைக்கி அறிக்கை விட்டுருந்தாங்க. குறிப்பாக எங்களுடைய முன்னாள் மாநில தலைவராகவும் முன்னாள் கவர்னராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் கோமாளிகள் என்று சொல்லுவோரெல்லாம் ஏமாளிகளாக போவார்னு சொல்லி ஒரு பதிவு பண்ணியிருக்காங்க. கண்டன தீர்மானம் போடுறீங்க. கண்டன தீர்மானம் எதுக்கு போடுறீங்க? 16 ஆண்டு காலம் திமுகவுடைய ஒன்றாக இருந்து பயணித்து திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து கொண்டு வந்த திட்டங்களை நீங்கள் சட்டமாக்கி விட்டு இப்பொழுது வந்து நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் இருக்கிறப்ப நீங்கள் கொண்டு வந்த திட்டத்துக்கே நீங்களே கண்டனம் போடுறீங்க. மாநில பட்டியல கல்வியை மாற்றினது யாரு? காங்கிரஸ் திமுக கவர்மெண்ட். இப்போ அதுக்கு கண்டனம் போடுறீங்க. கச்சத்தீவு கொடுத்தது யாரு? திமுக காங்கிரஸ் கவர்மெண்ட். இப்போ கட்சித்தீவை மீட்டோன்னு சொல்லி ஒரு கண்டன தீர்மானம் போடுறீங்க. ஜாதிவாறு கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்போடு நடத்தப்படுன்றதை தெளிவாக சொல்லியாச்சு. அதற்கு ஒரு கண்டனம் போடுறீங்க.
எப்படி நகைக்கடனுக்கு வந்து அடுத்த ஜனவரி மாதம் வந்து நகைக்கடனில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நகைக்கடன் வந்து 2 லட்சம் வரை எந்த ஆவணம் இல்லாமல் வைக்கலாம். பழைய நடைமுறையே தொடரும் ரிசர்வ் பேங்க் அறிவிச்சு 4 நாள் கழிச்சு அதுக்கு ஒரு கண்டனம் போடுறீங்க. அப்போ இவங்க கோமாளிகளா, நாங்கள் கோமாளிகளா? சார், அப்போ எதுக்காக இந்த நகைக்கடன் ஒரு விஷயத்தை கொண்டு வரணும்? ஒரு வெள்ளோட்டம் பார்க்குறாங்களா மக்கள் மத்தியில்? பாலிசின்றது ரிசர்வ் பேங்க் ஆஃபீஸர் வந்து இதுக்குள்ளே போனால் தனி டிபேட் வைக்கணும், ஏன் கொண்டு வராங்க அப்படின்னு. இப்போ அதில் வந்து நல்ல ஒரு திட்டம்னு சொன்னால் 2 திட்டத்தை நானே அதில் வரவேற்பேன். நீங்கள் நகைக்கடன் வச்சு பிறகு உங்களுடைய நகைக்கடனான இதை வந்து ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே நீங்கள் ஒரு 7 நாளுக்குள்ளே கொடுக்கலன்னா ஒவ்வொரு நாளைக்கும் 5000 ரூபா நீங்கள் பே பண்ணணும். வெள்ளிக்கு லோன் தரது. இப்போ வந்து குறைந்த வட்டியில் வந்து பணத்தை வந்து பெரிய நகைகளை வைத்து விட்டு குறைந்த வட்டியில் பேங்க்ல வாங்கிட்டு வெளியில் போய் அவங்க ஃபினான்ஸ் பண்ணுற மாதிரி நிறைய சர்ச்சைகள் எழுதினால தான் இது உள்ளே வந்துச்சு. அதுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் போகும், ஒரு குழு ஆராயும். இப்போ வந்து எங்களுடைய மாநில தலைவர் லெட்டர் கொடுக்குறாரு ரிசர்வ் பேங்க், இதை நீங்கள் மாற்றணும், இதெல்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஏற்றுக்குது. அது முடிஞ்சு போன சமாச்சாரம். அடுத்த ஜனவரி வரைக்கும் கூட அவங்க என்ன சொல்லி அறிக்கையில் கொடுக்குறாங்கன்னா, நாங்கள் பொதுமக்களிடமிருந்து மனுக்களை எதிர்பார்க்கிறோம். பொதுமக்களுடைய வியூவர்ஸோடைய அவங்களுடைய தாட் என்னன்னா அந்த இதையும் வியூவர்ஸையும் எதிர்பார்க்கிறோம். ஆன்லைன்ல எங்களுடைய குழுவும் ஆராய்ஞ்சு இதற்கான முடிவை ஜனவரி மாதம் வரை நாங்கள் ஒத்து வைக்கிறோம் சொன்னோன்னு முடிஞ்சு போச்சுல. அப்போ இது எதுக்கு நீங்க கன்னட தீர்மானம் போடுறீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய 10 லட்சம் பேருக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு தரோம்னு சொன்னீங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்து 3.5 லட்சம் பேர் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அங்கே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வெறும் 40,000 பேர் தான் வேலை கொடுத்துருக்கீங்க, மற்றவங்களுக்கு வேலை இல்லை. மிச்சம் இருக்க 30,000 பேர் யாருன்னா நிரந்தர பணியாளர் இல்லை. 70,000 பேரில் 40,000 பேர் கவர்மெண்ட் வேலையும் 30,000 பேர் வந்து நிரந்தர பணியாளர் இல்லை. அவங்க வேலை கொடுத்துட்டு 10 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்தீங்கன்னு சொன்னது போய் கேள்வியா எழுப்புறோம். இன்னைக்கு எங்களோட மாநில தலைவர் ஆசிரியர் நியமனத்தை இன்னும் வந்து பிரைவேட் செக்டர் ஆக்கி தொகுப்புகளில் தான் ஆசிரியர் போடுறாங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயிகளை 50 வயசை கடந்து யாரும் ஆசிரியர் பணி போக முடியாம இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து பணி நேர ஓய்வு இது பணி நேர ஆசிரியர் மாதிரி போடுறாங்க. அதாவது அந்த நேரத்துக்கு மட்டும் பகுதி நேரம் மாதிரி உங்களுக்கு போட்டுறாங்க. ஒரு குறிப்பிட்ட சம்பளத்தை மட்டும் கவர்மெண்ட் கொடுத்து அவங்க எம்ப்ளாய்மெண்ட்டுடைய ஃப்ரீடமை கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற பதிவையும் சொல்லியிருக்காங்க. ஓகே சார், இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி இயற்கைக்கு முரணானது அப்படின்றது காங்கிரஸ் நண்பர் சொன்னது நான் ஒன்று சொல்றேன். இயற்கைக்கு முரணானதுன்றது அவர் எந்த விதத்தில் நீங்க சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. 2024 சரி 2021 தேர்தல் வாக்குறுதல் நம்மள பிரதான வாக்குறுதி திமுக எதிர்க்கிற எந்த கட்சியும் பிஜேபியோட இணையலாம். அப்பயே சொல்லிட்டோம். 24 ஓப்பனா சொல்லிட்டேன், யார் வேணா இணையலாம். இப்ப கூட எங்க மாநிலத்தில் என்ன சொல்றாரு, தாவேக ஆசைப்படுதா வந்து இணைங்க, யார் வேணா இணையலாம், ஆனா திமுக எதிர்க்குன்ற ஒற்றை புள்ளிக்குள்ள வாங்க, இவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. 2011 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் இவங்க மாட்டி ராஜா அவர்களும் கனிமொழி அவர்களும் சிறைச்சாலையில் இருக்கிறப்ப, இதே இங்க பக்கத்துல இருக்க அண்ணா அறிவாலயத்துல ப. சிதம்பரம் நிதி மந்திரியா இருக்கிறப்ப அப்ப நடந்த ஒரு கூட்டணி தர்மம் என்னன்றதை நண்பர் விளக்கணும். மேல வந்து ரைடு விட்டுட்டு கீழே போயிட்டு கலைஞர் அவர்களை மிரட்டி 69 சீட்டை வாங்கி 69 சீட்டு தோத்தாங்க. வாட்ஸ்அப் செய்திகள் பாருங்க. இது காங்கிரஸுக்கு 10 சீட்டு கூட தரமாட்டாரு அவர் கலைஞர். மிரட்டி 69 சீட்டை வாங்கி 69 சீட்டை வாங்கி மிரட்டி மேல ஏங்க தலையிடாதீங்க. மேல வந்து ரைடு விடுறீங்களா இல்லையா? 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கான இந்த தயாலமாலோட ரைட் போயிட்டு இருக்கு. மேல கீழே கூட்டணி பேச்சுவார்த்தை எங்க நடக்குதா? இப்ப எடப்பாடி அவர்களுக்கும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு அந்த மாதிரியா நடந்துச்சு? மிரட்டி 69 சீட் நீங்க வாங்கல இல்லையா? யாரும் மறுக்க முடியுமா? அது வாங்கின தோத்துட்ட பிறகு மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் என்ன சொன்னாரு? கூடா நட்பு கேடா முடியும்னு சொன்னாரா இல்லையா? அங்க அது கூட்டணிகளுடைய சந்திரபாத கூட்டணியா, இது சந்திரபாத கூட்டணியா? நேரடியா சொல்றேன் உங்களுக்கு, யாரும் பொய் சொல்லல, யாரும் ஏமாத்தல. அன்றைக்கு கனிமொழி அவர்களும் ராஜா அவர்களும் சிறையிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று தன்னுடைய சொந்த கட்சியை அடமானம் வைத்தது திமுக. தன்னுடைய சொந்த கட்சியை அடமானம் வைத்து ப. சிதம்பரம் காலில் விழுந்தது திமுக. 69 சட்டத்தை வாங்கி போயிட்டாங்க. காலி, கட்சியா காலி. அதோட ஒரு பெரிய இடைவெளி. அதோட திமுகவும் காங்கிரசும் இணையவே இல்லை. அதோட திமுக காங்கிரஸ் இணையாம இனிமேல் காங்கிரஸ் ஒற்றும் இல்லை, உறவும் இல்லை, கூட்டணி இல்லை, நாங்கள் கூட்டணியில் இருக்க மாட்டோம், திமுகவில் இருக்க மாட்டோம் சொன்னாங்களே. முதல் சுட்டு கருத்து முடிக்கிறேன். நான் வரலாற்று உண்மையை சொல்றேன். 2G கூட்டணி நடந்துச்சாலே 2G வச்சு 2G அவர் என்ன வேணா சொல்றேன். நான் சொன்னது நடந்துச்சா இல்லையா? நான் சொன்னது நடந்துச்சா என்ன வேணா சொல்லிட்டு 2G இப்ப மேல்முறையீட்டுல 2G போயிருக்கீங்க, வழக்கு இருக்கு. நான் சொன்னது நடந்துச்சா இல்லையா? கனிமொழி அவர்களையும் ராஜா அவர்களையும் காப்பாற்ற அன்றைக்கு கலைஞர் காங்கிரஸ் காலில் விழுந்தாரா இல்லையா? சரி, ஓகே. ஒரு செத்து போன கட்சிக்கு 69 சீட்டு கொடுத்தாரா இல்லையா? கட்சி விமர்சனங்கள் பார்த்து பேசுங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சி கேடா முடியும்னு சொன்னாரா இல்லையா? ஒரு கட்சியை பத்தி பேசும்போது நீங்க ரொம்ப ஒரு தேசிய கட்சி நீங்க இல்ல இந்த மாதிரியான வார்த்தைகள் இல்ல இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் அலோவ் பண்ண முடியாது. இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்த
தனிச்சு நில்லுங்க. நாங்க ஊராட்சி மன்றத்துல தான் தனிச்சு நின்னோம். இல்ல நீங்க வந்து வார்த்தைகளை கவனமா பேசுங்க, அந்த மாதிரியான வார்த்தைகளை பேசக்கூடாது. இல்ல நீங்க வார்த்தையை திரும்ப பேசுறீங்க. காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி, நம்ம இங்க ஒரு டெக்கோரம் இருக்கு, நீங்க பேசும்போது கண்டிப்பா திரும்ப பேசுங்க. ஒரே விஷயத்தை பதிவு பண்றேன். இல்ல கண்டிப்பா அது உண்மைதான் சார். இருந்தாலும் அந்த வார்த்தையை வந்து நீங்க செத்து போன கட்சின்னு சொல்றீங்க. இல்ல சார், அந்த வார்த்தையை நீங்க வந்து சொல்லிருங்க, ரிவர்ஸ் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க அவங்க பதிலுக்கு பேச ஆரம்பிச்சாங்கன்னா அது நல்லா இருக்காது. சரி, இருந்தாலும் இல்ல ஒரு கட்சி, ஒரு தேசிய கட்சி, கண்டிப்பா வெங்கடேஷ் சார், இல்ல அவங்க ஒரு தேசிய கட்சி. ஒரே ஒரு நிமிஷம் வெங்கடேஷ் சார், சரி இருக்கட்டும், சரி இல்ல இருக்கட்டும் சார். இருந்தாலும் செத்து போன கட்சின்ற வார்த்தையை நீங்க வந்து அதை நீங்க சொல்லாதீங்க. இல்ல நீங்க திரும்ப நீங்க தொடர்ந்து பேசிட்டே இருக்கீங்க சார். அந்த வார்த்தையை நீங்க ரிவர்ஸ் சார், அது வார்த்தைகள் சார். அவங்க பதிலுக்கு இல்ல சார், நாங்க ஒரு கட்சியில இருந்து ஒரு நிமிஷம் அவங்க கட்சியில இருந்து ஒருத்தங்களை கூப்பிட்டு வந்திருக்கோம். அவங்க கட்சியை நீங்க இந்த மாதிரி இழிவுபடுத்தீங்கன்னா அவங்க எப்படி பேச முடியும்? அதெல்லாம் நீங்க கேளுங்க, அதெல்லாம் கேளுங்க சார். பட் இந்த வார்த்தையை நீங்க ரிவர்ஸ் பண்ணிட்டு நீங்க சரி இருக்கட்டும். நீங்க அந்த இல்லனா இல்ல சார், அவங்க பதிலுக்கு அவங்க பேசுறாங்க. இல்ல சார், இல்ல என்னுடைய பாயிண்ட் வந்து இல்ல உங்க பாயிண்ட்னா இல்ல அவங்க பதிலுக்கு அதே மாதிரி கட்சி இல்ல அது நல்லா இருக்கு, டெக்கோரமா இருக்காது. அது விவாதத்தோட ஒரு எத்திக்ஸா இருக்காது. சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். தனிச்சு நின்றுக்கீங்களா? 1967க்கு அப்புறம் தோத்த பிறகு ஒரு வாட்டாதி காங்கிரஸ் பிஜேபி எல்லா மாநிலத்திலும் தனிச்சு தான் நிக்குதா? பிஜேபி எல்லா மாநிலத்திலும் தனிச்சு தான் நிக்குது. ஒரு நிமிஷம், பிஜேபி எல்லா மாநிலத்திலும் தனிச்சு தான் நிக்குது. இல்ல இங்க திமுக கூட்டணி இல்ல, காங்கிரஸ் இல்ல. நீங்க அந்த வார்த்தையை நீங்க அன்னைக்கு இந்த கட்சி வெங்கடேஷ் சார் நான் ஒத்துக்கவே மாட்டேன். கட்சி வெங்கடேஷ் சார் இல்ல ஓகே. இந்த வார்த்தை அதுக்கு பதிலா நீங்க வேற வார்த்தைகள் கூட இந்த வார்த்தையை நீங்க ரிவர்ஸ் பண்ணிட்டு நீங்க இல்ல நீங்க தனியா நின்று உங்கள் வார்த்தை அது அவங்க பிரச்சனை. அதுக்காக ஒரு கட்சி மேல நீங்க விமர்சனம் வைக்கிறது தவறு. இருங்க, நாங்க தனிச்சா நின்னு தோத்துறோம் சார். இல்ல சார், நிரூபிச்சிருக்கோம் சார். நீங்க கண்டினியூஸா நீங்க திரும்ப பேச்சா உண்மையா சொல்றது எதுக்கு? இல்ல வெங்கடேஷ் சார் உண்மையா சொல்றேன். இல்ல அந்த வார்த்தையை நீங்க திரும்ப பெற்றுட்டு நீங்க தொடர்ந்து பேசுங்க சார். நான் இல்ல நீங்க அந்த வார்த்தையை நீங்க திரும்ப பெற்றீங்கன்னா நீங்க தொடர்ந்து பேசுங்க. திரும்ப பெறேன்னு சொல்லிட்டாரு. எப்ப திரும்ப பெறணும்னா நீங்க தனிச்சு நின்னு அது அப்புறம் சார். அது அதுவரையும் திரும்ப பெற மாட்டீங்க. திரும்ப நீங்க கட்டிட்டு எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இல்ல நீங்க இல்ல சார், இந்த மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணா நீங்க நான் உண்மையை சொல்றேன், ஆணித்தரமா சொல்றேன். இல்ல கண்டிப்பா இல்லாம நீங்க காங்கிரஸ் எப்படி நிக்கிறதோ இல்ல ஒரே ஒரு நிமிஷம் மாநில கட்சி துணை இல்லாம ரெண்டு பேர் நின்றுக்கோம். அது மாதிரி நின்னுட்டு வா. இல்ல சார், வார்த்தையை நீங்க வித்ட்ரா பண்ணிட்டு சொல்லிட்டு நீங்க வித்ட்ரா பண்ணிட்டு தொடர்ந்து பேசுங்க சார் ப்ளீஸ். இல்லனா கஷ்டம் சார். அவர் எப்படி சார் அப்ப எப்படி சார் அலோவ் பண்ண முடியும்? அவர் இல்ல அவர் ஒரு கட்சியை நம்ம கூப்பிட்டுருக்கோம். அவங்க கட்சியை நீங்க இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணீங்கன்னா அவங்க எப்படி நம்ம அது வந்து கண்டிப்பா கெஸ்ட்டை இன்சல்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. நாங்க போய் சொன்னோமா? போய் சொன்னீங்க, உண்மையா சொன்னீங்க சார். வார்த்தைகள் பிரயோகம் கவனமா இருக்கணும். இல்ல கண்டிப்பா நீங்க அதை ரிவர்ஸ் பண்ணிட்டு நீங்க தொடர்ந்து. நாங்க போய் சொன்னோமா? இல்ல வார்த்தை வந்து நீங்க தனிச்சு நின்னு சொல்லுங்க ராஜா. நீங்க தனிச்சு நின்னு சொல்லு ராஜா. இந்த கட்சி சரி ஓகே. இல்ல நீங்க அத நீங்க ரிவர்ஸ் பண்ணிட்டு நீங்க அடுத்த சுற்றுல பேசுங்க. நான் கண்டிப்பா சரி ஓகே. நான் வரேன் சார். நீங்க ஒரு நிமிஷம் அலோவ் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் சரி ஓகே. ஒரு குமரராஜா அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க அதை திரும்ப பெற்றீங்கன்னா அதாவது வந்து தமிழ்நாட்டுல இத்தனை எம்எல்ஏ இத்தனை எம்பி வச்சு மூணாவது பெரிய கட்சியா இருக்க காங்கிரஸ பார்த்து இவரு இந்த மாதிரி வார்த்தைகளை பேசுறது வன்மையா கண்டிக்கிறேன். உங்களுடைய வித்ட்ரா பண்ணுங்க, நம்ம கண்டினியூஸா போயிடலாம் சார். அடுத்த ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கங்க. நான் வந்து எந்த கட்சியும் இழிவா சார் நீங்க இழிவா தான் சார் சொல்லுங்க. அவரோட கருத்தை சொல்லுங்க. சரிங்களா? நாங்க வந்து 2 முறை
ஒரு வாட்டி ஊராட்சி எலெக்ஷன்லயும் சரி சட்டமன்ற எலெக்ஷன்லயும் தனிச்சு நின்னு எங்களால் முடிந்த வாக்கு வாங்கியிருக்கோம். நீங்க நோட்டா கிட்டான்னு என்ன வேணா சொல்லிக்கோங்க. அந்த மாதிரி நீங்க காங்கிரஸ் ஒரு வாட்டி தனிச்சு நின்னு இங்க தமிழ்நாட்டுல சார், காங்கிரஸ் வரலாறு பாருங்க சார். முடிச்சிருங்க சார். ஒரு நிமிஷம் அந்த மாதிரி நீங்க அது அவங்க பிரச்சனை சார். நீங்க பிரச்சனை இல்ல, அந்த மாதிரி வாங்கிட்டு வந்தாதான் நாங்கள் இங்க காங்கிரஸ் உயிரோடு இருக்குன்றதை நாங்க சொல்லுவோம். சரி, இப்போ அந்த வார்த்தையை நீங்க மட்டும் திரும்ப பெறணும். நான் இல்ல சார், மறுபடியும் நீங்க கண்டினியூ பண்றீங்க. ஒரு வார்த்தை இல்ல அவர் பொய் சொல்லவே மாட்டேன். இல்ல நீங்க இல்ல நான் பொய் சொல்லவே இல்ல மாட்டேன். அது இப்போ நீங்க அது ஆக்டிவா இல்லையோ அந்த மாதிரியான வார்த்தைகள் ஏதாவது யூஸ் பண்ணா கூட பரவாயில்ல. ஆனா அந்த வார்த்தையை வந்து நான் சொல்றேன். இப்ப மாநில தலைவரா இருக்கவர் அவர் எப்படி செயல்படுறாரு சார்? அது இருக்கட்டும் சார். நீங்க வார்த்தையை திரும்ப ரெண்டு விருந்தினர் பேசணும். சார் நான் பர்சியூ பண்ணணும். சரி ஓகே சார். அது சார் அவங்க பிரச்சனை. நீங்க நீங்க அவங்க கட்சியா இன்சல்ட் அடுத்த கட்சியை இன்சல்ட் பண்ணாங்கன்னு தான் நான் சொல்றேன். சரி இல்ல சார், நீங்க கன்சல்ட் அது திரும்ப வச்சா நீங்க அடுத்த சுற்றுல பேசுங்க சார். ஓகே ஓகே நான் வரேன். 2011 அவங்க காங்கிரஸை எப்படி அவங்க இன்சல்ட் பண்ணான்னு அவங்களே சொல்றாங்க. எப்படி இன்சல்ட் பண்ணா அவங்க இருக்கட்டும். நீங்க அந்த வார்த்தையை 2011 கூட்டணி வைக்கிறப்ப எப்படி நீங்க அந்த வார்த்தையை திரும்ப பேசிட்டு அடுத்த சுற்றுல பேசுங்க சார். ஓகே ஓகே வர நான் ராகவன் சார் ஒட்டுமொத்தமா இன்றைய தலைப்பு பற்றிய உங்களுடைய முதல் சுற்று கருத்தை பதிவு பண்ணுங்க ராகவன் சார். அதாவது முதல் கேள்வி என்னன்னா, இன்றைய அரசியல் சூழ்நிலையில திமுக அலையன்ஸ் இன்டாக்டா. ஏன்னா 2019 தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 மக்களவை தேர்தல் எல்லாத்திலையுமே வெற்றி பெற்று அவங்க தங்களுக்கு அந்த கூட்டணி வெற்றி கூட்டணி என்பதை நிரூபித்துள்ளனர். ஒன்று. ரெண்டாவது, அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைத்துள்ளது. அப்ப முதல்ல என்ன சொன்னாரு எடப்பாடி, பாஜகவுடன் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை, நீ எந்த காலத்திலும் கூட்டு இல்லை என்று சொன்னவர் திடீரென்று ஒரு நாள் அவருக்கே தெரியாமலே அவர் அழைத்து செல்லப்பட்டு அதிமுக பாஜக கூட்டணி அமித்ஷா அறிவிக்கிறார். இவர் மௌனமா உட்கார்ந்துருக்காரு. அவங்க பேசுறதுக்கு அது ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டாலுமே ஏற்படக்கூடாது நான் சொல்ல, அரசியல்ல யாரும் நிரந்தர நண்பர்களும் இல்லை பகைவர்களும் இல்லை. ஆனால் அன்றைய தேதியில் அவர் என்ன சொல்லி இருக்கணும், தமிழகத்தில் அதிமுக தலைமையில் தான் பாஜக கூட்டணி சொல்லி அவர் அந்த இடத்துல அவர் தான் பேட்டி கொடுத்திருக்கணும். ஆனா அதுக்கு மாறாக அவர் மௌனம் சாய்த்தார். அமித்ஷா தான், பாஜகவின் அமித்ஷா தான் அதை அறிவிச்சார். இதுல என்னன்னா, எடப்பாடிக்கு என்ன நிர்பந்தம் அங்க பாஜக கூட்டணி தெரியல. அதே நேரத்துல பாஜக ஏன் கூட்டணி வச்சுக்கிட்டுன்னா, பாஜக போன தடவை 5 இடத்துல ஜெயிச்சது. இப்ப கூட்டணி இல்லைன்னா 5 இடம் 4 இடம் இருக்கு. இப்ப கூட்டணி இல்லைன்னா அந்த 4 இடமும் ஜெயிக்குமான்னு சந்தேகம் வந்த உடனேதான் அவசரமா அதிமுகவை நிர்பந்தப்படுத்தி கூட்டணி ஏற்படுத்தி கொண்டார்கள். அப்படித்தான் நான் பாக்குறேன். அதனால அதே போல இந்த கூட்டணி எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களிடத்துல ஆலோசனை கலந்து நிர்வாக குழு கூட்டத்தை கூட்டி எந்த முடிவும் எடுக்கல. அவரை தன்னிச்சையா அறிவிச்சுதான். இன்னைக்கு தொண்டர்கள் பலர் இந்த கூட்டணியை விரும்பவே இல்லை. சோ இது பொருந்தாத கூட்டணி என்றுதான் நான் சொல்லுவேன். அடுத்ததாக எதிர்கட்சிகள் கோமாளிகள் என்று திரு தமிழக முதல்வர் திமுக மாநாட்டில் பேசினதா சொல்றாங்க. பொதுக்குழு. அப்ப அவர் அதுக்கு பாஜக சார்பில் முன்னாள் ஆளுநர் தமிழிசை ஒரு இந்த மாதிரி கோமாளிகள் என்று ஆணவமா பேசுவதா என்று கேள்வி கேட்டதுடன், நாங்க கோமாளிகள் அல்ல, நீங்கள் தான் ஏமாளிகள் சொன்னார். ரைட்டு. அதே போல பாஜக தலைவர் என்ன சொன்னார், நயினா நாகேந்திரன், நாங்கள் கோமாளிகள் அல்ல, நாங்கள் புத்திசாலிகள் பதில் சொல்லிட்டாரு. சோ இப்ப ஸ்டாலின் சொன்னது யாருக்கு பொருந்தும்னா, விஜய்க்கும் சீமானுக்கும் தான் பொருந்தும். ஏன்னா அவங்க 2 பேரும் தான் இப்ப கோமாளிகள் மாதிரி இருக்காங்க. ஒருத்தர் சொல்றாரு, ஏன்னா எங்களை திமுக அழிப்பதான் என் வேலைன்னு சொல்றாரு, அதே நேரத்துல தனித்து போட்டிங்கிறார். ஒருத்தர் சொல்றாரு, திமுக தான் என்னோட எதிரி, பாஜக கூட பொறுத்துவேன் அப்படின்னு விஜய் சொல்றாரு. அந்த 2 கட்சியில இருந்துமே அந்த கட்சியை டிஃபெண்ட் பண்ண யாரும் இல்ல. நீங்க அதை தொடர்ந்து விமர்சிக்கிறத எப்படி பாக்குறதுன்னு தெரியல. இல்ல அதனால அவர்
கிட்டத்தட்ட அந்த 2 கட்சியும் தான் குறிப்பிட்டு சொல்லியிருப்பார் நான் நினைக்கிறேன். ம், ம், ம். சரி, அதுக்கப்புறம் வந்து தேமுதிக திமுக கூட்டணியில் வர விருப்பம் அப்படின்னு விரும்பினால் வரலாம், அதை வரவேற்போம் என்று காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை சொல்லியிருக்காரு. ம், ம். இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, தேமுதிக வந்து காங்கிரஸ் இந்த திமுக கூட்டணி வருவதற்கு ஸ்டாலின் சிக்னல் கொடுக்காம இந்த மாதிரி செல்வ பெருந்தகை பேசுவாரான்னு சொல்றாங்க. இல்ல இல்ல எங்க தலைவர் சொல்லிட்டாரு. இல்ல ஆனா அது முதல்வர் முடிவுனே இல்ல. ஆமா. அவர் தெளிவு கொடுத்தாரு. அது நான் இங்க அதான் முதல்வர் முடிவுன்னு தானே ஆமா, எங்க சொல்லியிருக்காரு. தலைவர் அவரு தெளிவு வராங்க கொடுத்திருக்காரு. வரலன்னு சொல்லலையே. தெளிவா சொல்லியிருக்காரு எங்க தலைவர். செல்வ பெருந்தகை அது வந்தால் வரவேற்போம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. சரி. சிபிஎம் கூட இது சம்பந்தமா CPI, முதல்வர் தான் முடிவெடுப்பார்னு சொல்றாரு. ம், ம். ஆனா இந்த சிக்கல் என்னன்னா, தேமுதிக வந்து திமுக கூட்டணிக்கு வந்தால் அது ஒரு கூடுதல் பலம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. தேமுதிகவோட டிமாண்ட் என்னங்கிறது தெரியாது. ஏன்னா அவங்க அதிக எதிர்பார்ப்பாங்க. ஸ்டாலின் கொடுக்கறத வாங்கிப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்டாலினுக்கு அக்காமடேட்டிவா இருந்தால்தான் இது சாத்தியம். Okay, அதனால அது இருக்கிறதுக்கு சாத்தியமே இல்லைன்னு தான் என்னுடைய கருத்து. ம், ம், ம். அதே மாதிரி பாமக வந்து திமுக கூட்டணிக்கு வர வாய்ப்பு இல்லை. ஆல்ரெடி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கும்னு அன்புமணி சொல்றாங்க. அதனால அது திமுகவுக்கு வர வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது விடுதலை சித்துகள் இருக்கிற வரைக்கும் அவங்க பாமக வர திமுக வர முடியாது. மாட்டாங்க. ஓகே. ம். ஆனா பாமகக்கு இப்ப என்ன நிலைமைன்னா, திமுக தேசிய ஜனநாயக கூட்டணி விட்டா வேற வழி கிடையாது. ம், 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 ம். அங்கதான் இருந்தாகும். அப்பதான் அவங்களுக்கு வேண்டிய சீட்டை வந்து அகாமடேட் பண்ண முடியும். ஏன்னா இப்ப அதிமுக பாஜக கூட்டணியில இப்ப 234 தொகுதியில 2 பேரும் ஆளுக்கு 117 பிரிச்சுக்கிட்டா கூட இந்த பாஜக கூட்டணி கிடைக்கிற 117 சீட்ல கண்டிப்பா பாமகவை அகாமடேட் பண்ண முடியும், அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். அது ஒண்ணுதான் வழி. அதனால அவங்களும் வந்து அந்த கூட்டணி விட்டு வெளியே வரமாட்டாங்க. சரி, ரைட். ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். அடுத்த சுற்றிலையும் நம்ம பேசுவோம். திரு குமரராஜா சார், அதாவது அதிமுக பிஜேபி கூட்டணி இயற்கைக்கு முரணானது அப்படின்ற ஒரு கருத்தை காங்கிரஸ் தலைவர் சொல்லியிருக்காரு. அதை பற்றின உங்களுடைய செல்வ பெருந்தகை அவர்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் சார். இனிய உழவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர்ந்தற்று வள்ளுவன் வாய்மொழி. தமிழகத்தினுடைய அரசியலை திராவிட முன்னேற்றக் கழகம் எத்தேச்சை அதிகாரத்தோடு தன்னுடைய இளைய அரசருக்கு முடிசூட்ட வேண்டும் என்கின்ற ஒரு முஸ்தீபோடு 2026 தேர்தலை மதுரையிலே பொதுக்குழுவை கூட்டி ஆஹோ ஓஹோ என்று கட்சிக்காரர்கள் இருக்கின்ற பொழுது கட்சிக்காரன் சொல்லுகிறார், நான் வாராவாரமும் மாவட்டம் தோறும் ஒவ்வொருவரையும் சந்தித்து நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் மிக அதிகம் இருக்கிறது, ஒவ்வொருவரையும் கண்காணிப்பேன், வாருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த நேரத்தில் தமிழகத்தினுடைய அரசியலில் எப்பொழுதும் எந்த கட்சிக்கும் இந்த தொங்கு சட்டசபை என்ற நிலைமை எப்பொழுதும் வந்ததில்லை. ஒன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது மற்றொன்று திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஒன்று ஒரு பக்கம் சாய்ந்தால் ஒரே பக்கமாக சாய்கின்ற ஆடுகளைப் போல தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதும் மிக சாதுரியமாக நல்ல முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது 26 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வருமா? தமிழக மக்களை வந்து ஆடுகள் இந்த சம்பந்தமா பேசுற எல்லாருமே வந்து ஒரு இதோட பேசுங்க சார். மக்கள் ஆடுகள்னு ஆடுகள்ன்றீங்க, இதுதான் உங்க நிலைப்பாடா? ஒரு ஜனநாயகத்துல சொல்லுங்க. ஒரே நிமிஷம் குமரராஜா சார், கேக்குதுங்களா? இல்லங்க, இல்ல மக்களை இப்படி பேசுற இல்ல மக்கள் ஆடுகள்ன்றீங்களா, அது எப்படி சார்? அதை திரும்ப வாங்குங்க, அது மாதிரி சொல்லாதீங்க, மக்களை கொச்சப்படுத்தாதீங்கன்னு சொல்றேன். இல்ல மக்கள் இல்ல, ஒரு பக்கம் சாய்கின்றவர்கள், அதோட வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் சாய்கின்றவர்கள், ஓகே, ஒரு பக்கம் சாய்கின்ற ஆடுகள்னா சொல்ல வரல. சரி சரி, அது எக்ஸாம்பிள் சொல்லி மக்களை சொல்லல. நான் மக்கள்ங்க, நான் என்ன நானே ஆடுன்னு சொல்லிப்பேனா என்ன? சரி, ரைட், ஓகே. அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொன்னேனே ஒழிய தொடர்ந்து பேசுங்க சார். ஓகே, மெஜாரிட்டி கொடுப்பாங்க இருக்கின்ற பொழுது இங்க பீகார் மாதிரியோ கோவா மாதிரியோ அல்லது ஹரியானா மாதிரியோ எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி மாற்று வித்தைகள்லாம் செய்யலாம், செப்படி வித்தைகள் செய்யலாம் என்பது
நடக்காது. இன்றைக்கு பாமகவில் சில பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் ஒரு வாரத்தில் அது சரி செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் கூடுதலாக இருக்கிறது. ஆனால் பாமகவிற்கு இப்பொழுதைக்கு வேற வழி இல்லை. அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற தலைமையிலான கூட்டணியில், அது நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி சொன்னாலும் சரிதான், அல்லது பெரியவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் சொல்ல விரும்பல அப்படின்னா, அதிமுகவினுடைய கூட்டணியில நாங்கள் அவருடைய எடப்பாடி பழனிசாமி தலைமையில வர்றோம். ஏன்னா இதுக்கு முன்னுதாரணங்கள் இருக்கிறது. பிபி சிங் அவர்களை கம்யூனிஸ்ட் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் 2 பேரும் சேர்ந்து ஐயா அவர்கள் மூத்த பத்திரிகையாளர் சொன்னது போல அரசியல் நிரந்தர எதிரிகளும் இல்லை, நிரந்தர நண்பர்களும் இல்லை என்று தெல்ல தெளிவாக வச்சிருக்கிறதுனால இப்ப 2 பேரும் சேர்ந்து இன்றைக்கு இன்னும் 10 மாதங்கள் இருக்கிறது. 10 நாள்ல ஒரு வாரத்துல அனைத்தும் மாறிவிடுகின்ற சூழ்நிலை என்பது எப்பொழுதும் இருக்கும். இப்பொழுதைக்கு நம்ம எல்லாருமே தேசியங்களுக்கும் அனுமானங்களையும் பேசிக் கொண்டிருக்கலாமே ஒழிய, இன்றைக்கு எந்த கட்சி ஆட்சிக்கு வரும் என்பதை பற்றி முற்றும் முதலுமாக முடிவெடுத்து முடியாது. இப்ப சாணக்கிய தொலைக்காட்சியில ஊடகத்துல அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 44% வாக்குகள் வாங்கி அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்தியா டுடே சி ஓட்டர் என்ன சொல்றாங்க? இல்ல திராவிட முன்னேற்ற கழகம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் முழுவதுமாக அவர்களாகவே ஆட்சிக்கு வந்து விடுவார்கள் என்று சொல்லுகிறார்கள். இப்ப கருத்து கணிப்புகள் எல்லாமே சரியாகி வந்திருக்கிறதா? அதை கருத்து கணிப்பு சொல்ல முடியுமா? இப்போதைக்கு இருக்கின்ற நிலைமையில் சரிசமமான பலத்தோடு, அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நினைத்தது என்றால், அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக தேர்தலை சந்திக்கும், அவர்களை எப்படியாவது ஈஸியா தட்டி விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் அவர்கள் சாதுரியமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு இங்கே பெரிய அளவில் ஆதரவு இல்லை என்றாலும் மத்திய அரசு என்கின்ற மிகப்பெரிய ஆதரவு அவர்கள் கையிலே இருக்கிறது என்பது தெல்ல தெளிவு. அரசியல் பாரதிய ஜனதா கட்சியும் அரசியல் கட்சி தான். அரசியல் கட்சிகள் வெற்றி பெறுவதற்காக என்ன முயற்சிகளையும் அவரவர்களுக்கு தெரிந்த வகையில எடுப்பார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த ஆண்டு இறுதிக்குள் அதிகபட்சமாக எந்த அளவிற்கு, அதாவது அவர்களுடைய செல்வாக்கில் சேதாரத்தை உண்டு பண்ண முடியுமோ அந்த வேலையை பாரதிய ஜனதா கட்சியோடு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்யும். அப்பொழுது இந்த இமேஜ் எல்லாம் அடிபட்டு போயிடும். அந்த ப்ரொஜெக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஓட்டு போடுறதுக்கு 20% டிசைட் பண்ணாதவங்க இருக்காங்கல்ல, அவங்க இவங்க தான் ஜெயிப்பாங்கன்றது இருந்தா அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுக முயற்சி தொடர்ந்து பேசலாம். திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்து கொண்டு சும்மா இருக்காது. தொடர்ந்து பேசலாம். ஆட்சி கட்சியாக இருப்பதனால அப்படியும் மீண்டும் ஆட்சியில் அமர வேண்டும் என்று முயற்சிப்பார்கள். சரி, ஓகே சார், நான் வரேன். ஏனென்றால் திராவிட முன்னேற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான் பேசுற கேக்குதுங்களா? கண்டிப்பாக வெற்றி வர வேண்டிய நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். சரி, ஓகே சார். சார், திரு விஜய், அதாவது நீங்கள் ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் சொன்ன மாதிரி கண்ணுக்கு எதிரி தூரம் வரை எதிரிகளே இல்லைன்னாங்க. அதுக்கப்புறம் அதிமுக மிகப்பெரிய வீழ்ச்சியெல்லாம் சந்திச்சது இப்போ சமீபத்தில். இந்த மாதிரி இப்போ எதிர்க்கட்சிகள் கோமாளிகள்ன்ற வார்த்தைகள் எப்படி எந்த மாதிரியான ஒரு வார்த்தை பிரயோகம், அதுவும் நம்ம ராகவன் அவர்கள் குறிப்பிட்டு 2 கட்சியை தான் குறிப்பிட்டு அவர் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தையும் பதிவு பண்ணுறாரு. இல்லை, ஃபஸ்ட்டு நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ராகவன் சார் பேசினார், அப்போது எங்கள் தலைவர் சொன்னதாக சொன்னார். எங்கள் தலைவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், சரிங்களா? கூட்டணிக்கு எங்கள் தலைவர் யாரையும் அழைக்கவில்லை, முதல்வர் அவர்கள் முடிவு எடுப்பார் சொல்லிட்டார். இங்கே அவர் பதிவு பண்ணனால சொல்கிறேன். இன்னொன்று குமணராஜா சாருக்கு சொல்கிறேன், ஜனநாயகத்தில் உச்சபட்ச சக்தி மக்கள். வெளியில் நிறைய கட்சிகள் வரும்போது காங்கிரஸுக்கான ஏற்கனவே கிடைக்கக்கூடிய சீட்டுகள் குறையுன்ற ஒரு பதற்றமும் இல்லை. நான் வேற ஒரு விஷயம், அவர் ஜனநாயகத்தின் உச்சபட்ச சக்தி மக்கள், சரிங்களா? அவரு திரும்ப பெற்றாலும் சரி, மக்களை ஆடுகள்னு சொன்னது கண்டிப்பாக அதை ஏற்றுக்கவே முடியாது. அதை வன்மையாக கண்டிக்கிறேன், சரிங்களா? அதுக்கப்புறம் சொல்லிடுறேன், நான் அந்த அர்த்தத்துல சொல்லவே இல்ல. தயவு செய்து நீங்க சரிங்க சார். அதாவது ஒரு பக்கமாக சாய்கின்றத இல்ல, நீங்க அந்த வார்த்தையை சொன்னீங்க, நீங்க திரும்ப பெற்றுட்டீங்கன்னு நான் சொன்னேன். ஆனா அந்த வார்த்தை அது ஏற்புடையதே அல்ல. நம்ம ஒரு பொது தளத்துல பேசும்போது ரொம்ப அது கண்டிப்பா மக்களே உச்சபட்ச சக்தி, ஜனநாயகமே உச்சபட்சம் நம்பி வர காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவன் நான் கண்டிப்பா அதுக்காக நான் ரியாக்ட் பண்ணி தான். ரைட். ஓகே சார், அது திரும்ப வச்சாங்க, அது முடிஞ்சிடுச்சு. அடுத்தது அதாவது முதல்வர் யாரையுமே ஃபர்ஸ்ட் குறிப்பிட்டு சொல்லலை, சரிங்களா? கோமாளிகள்ன்றதை யாரையாவது பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னாரா முதல்வர்? பொதுவாக சொன்னார், சரிங்களா?
அது வந்து இப்போ என்னன்னா இவங்க முன்னாள் தலைவர்கள் செய்கிற வேலைகள்லாம் பார்த்து இவங்கள அசியூம் பண்ணிக்கிட்டாங்களா தெரியல. உண்மையாலே இது பாஜகவோட முன்னாள் தலைவர் பண்ண சில வேலைகள் எல்லாம் பார்த்து இவங்கள தான் சொல்கிறாங்களா? ஏன்னா வேற யாரும் ரியாக்ட் பண்ண மாதிரி தெரியல. அதுக்கு இவங்க தான் ரியாக்ட் பண்ணிக்கிறாங்க. இவங்கள தான் அது நமக்கு தான் பொருத்தமாக இருக்குன்ட்டு இவங்கள அசியூம் பண்ணிக்கிறாங்களான்னு தெரியல. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து முதல்வர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்கணும். முதல்வர் என்ன சொன்னார்னா, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் சொன்ன மாதிரி அவர் சொல்லலை. அவர் ரொம்ப கிரவுண்டடாக பேசினார் முதலமைச்சர் அவர்கள். அதாவது கண்ணுக்கு எட்டிய தூரங்கள் வரை எதிரியே இல்லைன்னு அவர் சொல்லலை. அதெல்லாம் நான் இல்லை, நான் என்றைக்குமே மக்களோட இருக்கிறேன், ரொம்ப ஹம்பிளாக இருக்கேன், கிரவுண்டடாக இருக்கேன், மக்கள் தான் உச்சபட்ச சக்தி, நம்மளை சுற்றி என்ன ஆபத்துகள் இருக்குது, நம்மளை சுற்றி நம்ம தமிழ்நாட்டோட குரல் விலையை எவ்வளோ பேர் எதிரிகளாக இருந்து நம்மளை எப்படி என்னென்ன அபாயத்துக்கு தள்ளணும்னு பார்க்குறாங்க, எல்லாத்தையும் உணர்ந்திருக்கிறன்ற பேச்சாக இருக்காது. சரி, நம்மளை சுற்றி இருக்க அபாயங்களும் ஆபத்துகளும் நம்ம தமிழ்நாடு வளர்ச்சியை கெடுக்கணுன்ட்டு நடக்கிற சதிகளும் எல்லாமே உணர்ந்து பேசின பேச்சாக தான் இருக்குது. அதனால வந்து இது சொல்ல முடியாது. அதில் ஒரு முதல்வர் பேசினது வந்து நீங்க முதலமைச்சர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக சரி சார் இன்னைக்கு அதிமுக கூட்டணி வச்சிருக்காங்கல்ல, இதே பாஜகவோட முன்னாள் மாநில தலைவர் அவர்கள் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களோட மறைவுக்கு பின்னாடி அவங்கள கடுமையா விமர்சனம் செஞ்சது பாஜகவை தான் இருக்கும். திரு அண்ணாமலை அவர்கள் அவங்கள எவ்வளோ பேசினாங்க, அவங்க இரு கட்சிகளுக்கும் எவ்வளோ பெரிய பொது தளங்களில் எவ்வளோ பெரிய மோதல் நடந்தது, எவ்வளோ கொச்சையாக பேசினாங்க. செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களோட மறைவுக்கு பின்னாடி அவங்கள இந்த அளவுக்கு எந்த கட்சி அவங்கள விமர்சனம் பண்ணாங்க? எல்லாருமே அவங்கள வந்து சரி மறைஞ்சவங்களுக்கு வந்து அவங்களுக்கான மரியாதையை கொடுத்தணும், சரி அவங்க மறைஞ்சிட்டாங்க, அவங்க இருக்கும்போது என்னவோ இருக்கட்டும், இது அரசியல் முரண்பாடுகள் இருக்கலாம், கருத்து முரண்பாடுகள் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, சரி அவங்களுக்கு மறைஞ்சிட்டாங்க சரிங்களா. ஆனால் அவங்க மறைவுக்கு பின்னாடி அதை கொச்சைப்படுத்தி அவங்கள இழிவுபடுத்தினது யாரு? திரு அண்ணாமலை அவர்கள் தானே. இன்னைக்கு அதே பிஜேபி கூட அதிமுக இன்னைக்கு கூட்டணி வச்சிருக்கு. அப்போது இது இயற்கைக்கு எதிரான கூட்டணி இல்லையா? இது முரண்பாடான கூட்டணி இல்லையா? உங்க கட்சியோட முதலமைச்சராக இருந்தவங்க, உங்க கட்சியோட தலைவராக இருந்தவங்க, உங்க கட்சியை நீங்க பாக்குற இடத்துலலாம் தவழ்ந்து போனீங்களா? அவங்கள பார்த்துதான் அப்போ அவங்கள பார்த்தா தவழ்ந்து போனீங்க. இன்னைக்கு வந்து இல்ல இருங்க. ஆனா இன்னைக்கு அவங்கள அவ்வளோ மோசமா ஒரு பேசினாரு. இன்னைக்கு அந்த கட்சியோட போய் நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்களே நீங்க. அப்போ உங்க கட்சிக்கும் உங்க கட்சி தலைவர்களுக்கும் சித்தாந்தங்களுக்கும் என்ன மரியாதை கொடுக்குறீங்கன்னு உங்க கட்சி தொண்டர்களும் மக்களும் யோசிக்க மாட்டாங்களா? இந்த கட்சி தலைவர்களுக்கும் சித்தாந்தங்களுக்கும் என்ன மரியாதைன்னு அந்த உங்க கட்சி தொண்டர்களும் பொதுமக்களும் சார் வெங்கடேஷ் நான் உங்ககிட்ட வரேன், நீங்க திரும்ப பெற்றுட்டு நீங்க தராம நான் கண்டிப்பா ஒரு பேசுறேன், திரும்ப பெற்றா பேசுங்க. இல்ல திரும்ப பெறாம கண்டிப்பா எப்படி பேச அலோவ் பண்ண முடியாது. இல்ல அப்படி இல்ல அதனால நீங்க வார்த்தை நான் சொல்றேன், ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். அட்டாவதுனா நீங்க வெளிய போய் பேசிங்க சார், நாங்க திரும்ப பெறணும்ன்ற அவசியம் இல்ல. ஒரு நிமிஷம் என்னுடைய கருத்து எனக்கு ஹர்ட் ஆகிறதுக்காக நான் சொல்லல சார். ஒரு கெஸ்ட் வந்து நாளைக்கு உங்களுக்கும் இதே நிலைமை வந்தா உங்களுக்காகவும் நாங்க கண்டிப்பா பேசுவோம். ஆனா இருங்க, ஒரு கட்சி வந்து ஒரு செயல்பாடுகள் கம்மியா இருக்கு அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தலாம். செத்து போச்சுன்ற வார்த்தையை கண்டிப்பா அலோவ் பண்ண முடியாது சார். சாரி, நீங்க ரிவர்ஸ் பண்ணா பேசுங்க சார், அப்புறம் உங்களோட இஷ்டம் சார். அவ்வளவுதான். ஒரே ஒரு விஷயத்தை பதிவு செய்ய விரும்புறேன். இப்போ இவர் என்ன சொல்லிட்டாரு தலைவர், ஒரு அருமையான ஒரு விஷயம் சொன்னார். சந்தர்ப்பவாத கூட்டணி 2 பேர் சேர்ந்துட்டீங்க, அது இது நம்ம தொண்டர்கள்லாம் எப்படி பண்ணுவாங்க, அவமதிச்சிட்டாங்களாம் சொன்னாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி தான் அண்ணனுக்கு வைக்கிறேன். ஒன்றும் இல்லை, இந்திரா காந்தி அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் பெரிய பிரச்சனை ஒண்ணு வரப்ப ஏர்போர்ட்ல வந்து இறங்குறப்ப இங்க வந்து கல்ல விட்டு அடிச்சு இந்திரா காந்தி மண்டையை உடைச்சு ரத்தம் வருது. ரத்தம் வரதுக்கு என்ன கேள்வி கேக்குறாங்கன்னா அந்த ரத்தத்துக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னார். எல்லாமே தெரியும் சார். அந்த ரத்தத்துக்கு ஒரு வார்த்தை அரசியல்ல வெளிய விடவா இது? நம்ம அரங்கத்துல ரத்தத்துக்கு ஒரு வார்த்தை சொன்னார். அதை விடவா இது? நமக்கு ஒரு டெக்கோரம் ஒரு வார்த்தை சொன்னார் கலைஞர். சார் அது பப்ளிக்ல அந்த ரத்தத்துக்கு கலைஞர் ஒரு வார்த்தை சொன்னார். அதை விட இது கேவலமா? இல்ல சார், நான் சொல்றேன் அதுக்கான பதில் குடிக்கல சார். ஒரு நிமிஷம் வெங்கடேஷ், நான் அதுக்கான பதில் நான் சொல்றேன். ஒரு நிமிஷம் இருங்க விஜய், நான் சொல்றேன் சார். அது வெளியில இல்ல சார், நம்ம அரங்கத்துல பேசுறதுக்கு ஒரு சார் அது வெளியில அரங்கத்துல இருங்க
முன்னாள் முதலமைச்சர் இந்திரா காந்தி அவர்கள் சார், அது சொன்னார். சார், அவங்க இருக்கட்டும். கிட்ட போய் கை கோத்து நின்னீங்க. ஒரு நிமிஷம். பல்ல இழிச்சு நிக்கல. சார், ஒரு நிமிஷம். கை கோத்து நிக்கல நீங்க. ஒரு நிமிஷம். அப்ப நீங்க என்னங்க பொது வழியில எங்க பத்தி பேசுறீங்க? சார், பொது வழினா அதிமுக, பாஜக அரசியல் மேடையில பேசுறதோ வெளியில பேசுறதோ வேற. நீங்க இங்க ஒரு வந்து கூட்டணி பத்தி பேசுறதுக்கு காங்கிரஸ்க்கு சரி, என்ன ஓகே. தகுதி இருக்கு? நீங்க திரும்பி காங்கிரஸ்க்கு என்ன வரணும், தகுதி இருக்கு? நான் மறுபடியும் காங்கிரஸ்க்கு என்ன தகுதி இருக்கு நான் கேக்குறேன். ஒரு முன்னாள் பிரதமர் மண்டையில சார், இல்ல, உடைச்சு இல்ல, சார். அசிங்கமான ஒரு வார்த்தையை சொல்றதா நீங்க அனுமதிக்கிறீங்க? அதுதான் நீங்க அனுமதிப்பீங்க? ஒரு நிமிஷம், அதுதான் நீங்க அனுமதிப்பீங்களா? ஒரு நிமிஷம். உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? வெங்கடேஷ், எங்க கட்சி கூட்டணி ஒரு பத்தி நிமிஷம். பேசுறதுக்கு காங்கிரஸ் ஒரு நிமிஷம். ஓட்டுண்டி காங்கிரஸ் சார், ஓட்டுண்டி காங்கிரஸ் ஓட்டுண்டி காங்கிரஸ் பாருங்க. இல்ல, 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 இல்ல. ஓட்டுண்டி காங்கிரஸ் சார், ஓட்டுண்டி சார், காங்கிரஸ் இல்ல, 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 நீங்க இல்ல, நீங்க இருங்க. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். நான் உண்மையா இல்ல, இல்ல. சொல்றேன். ஓட்டுண்டிங்க காங்கிரஸ். இல்ல சார், நீங்க திரும்ப பெற்றா தொடர்ந்து பேசுங்க சார். கெஸ்ட் தொடர்ந்து நீங்க இன்சல்ட் பண்றது அலோவ் பண்ண முடியாது. அலோவ் பண்ண முடியாது சார். இல்ல சார், நீங்க தொடர்ந்து பேசணும்னா இல்ல, ஒரே நிமிஷம், ஒரே ஒரு செகண்ட் சார், ஒரு செகண்ட் வெங்கடேஷ், ஒரே ஒரு நிமிஷம். நீங்க இல்ல, இல்ல, இந்த மாதிரி வார்த்தைகள் பேசினா இல்ல, 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 வெங்கடேஷ், ஒரே ஒரு நிமிஷம். விஜய், இல்ல சார், இல்ல, 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 ஒரே ஒரு செகண்ட். இல்ல, இல்ல, இவங்க பேச அலோவ் பண்ண முடியாது. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். வெங்கடேஷ், இல்ல, இல்ல, உங்களுக்கு இஷ்டம் இல்ல, நீங்க வந்து இப்படிதான் பேசுவீங்கன்னா பேச வேண்டாம் சார், தயவுசெய்து. இல்ல, நீங்க உங்களோட இஷ்டம். நீங்க கிளம்புனா கூட கிளம்பலாம். இல்ல, இங்க இப்படி பேசக்கூடாது, அவ்வளவுதான் சார். இங்க அப்படி பேசக்கூடாது. நீங்க கிளம்புனா கிளம்பலாம். நீங்க கிளம்புனா கிளம்பலாம், தப்பு இல்ல. ஆனா அடுத்த கட்சி இன்சல்ட் பண்றது நான் அலோவ் பண்ண முடியாது. நீங்க திரும்ப பெற்றா பேசுங்க, இல்ல அமைதியா இருங்க. நீங்க திரும்ப சார், அவங்க வெளியில பண்ணாங்க சார். இந்த அரங்கத்துக்கு ஒரு டெக்கோரம் இருக்கு, அதை நீங்க ஃபாலோ பண்றதா இங்க பேசுங்க. கெஸ்ட் இன்சல்ட் பண்றது நாம அலோவ் பண்ண முடியாது. நீங்க திரும்ப பெற்றா பேசுங்க, இல்ல நீங்க கிளம்பலாம். சார், உங்களோட நீங்க கிளம்புனா கிளம்பலாம். அவர் அடுத்த கட்சி இன்சல்ட் பண்றத இல்ல. ஆமா, அவர் மறுபடியும் பேசினாருன்னா நாளைக்கு உங்களுக்கு அதுக்கும் நாங்க கண்டிப்பா பேக்கப் பண்ணுவோம். இல்ல சார், ஒரு நிமிஷம். நாகரிகம் தான் சொல்றேன். இல்ல, நீங்க அதை திரும்ப சரி, ஓகே, இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, திரும்ப பெற்றா தொடர்ந்து பேசுங்க. இல்ல, வேண்டாம், இல்ல, நீங்க பேச வேண்டாம். இல்ல, அரங்கத்துக்கு இல்ல, நீங்க இல்ல, உங்களை பேச அலோவ் பண்ண முடியாது. திரு ராகவன், திரு ராகவன், இல்ல, நான் அவர் பேச அலோவ் பண்ணல. கண்டிப்பா நான் இதுக்கப்புறம் நான் அவர் பேச அலோவ் பண்ணல. ஒட்டுண்ணி காங்கிரஸ் நான் சொல்றேங்க. செத்து போன ஒரு கட்சி காங்கிரஸ். ஒட்டுண்ணி காங்கிரஸ். அழுத்தமா சொல்லுவேன். அழுத்தமா சொல்லுவேன். இல்ல, இல்ல, அழுத்தமா சொல்லுவேன். சார், வெங்கடேஷ் சார், இல்ல, நீங்க யார் என்ன கட்டுப்படுத்த இல்ல, நீங்க கிளம்பலாம் சார். சாரி, நீங்க கிளம்புங்க. நீங்க கிளம்புங்க சார். நாங்க உண்மையை தான் சொல்றோம். நோ சார், என்னோட டிபேட்ல நான் தான் பேச முடியும். நான் தான் சொல்ல கண்ட்ரோல் பண்ண முடியும். எனக்கு தெரியும். வந்து தனிப்பட்ட தாக்குதல் மட்டும் தனிப்பட்ட தாக்குதல் இல்ல, நீ கட்சியை தாக்கிருக்கீங்க. என்னோட கெஸ்ட நீங்க இன்சல்ட் பண்றீங்க. நீங்க என்ன சார், தாக்குறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு, முறை இருக்கு. அவர் முறை இருக்கு. என்ன வார்த்தை சொன்னார் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, என்ன சொன்னீங்க சொல்லுங்க. நேரடியா என்ன பேசுறீங்க கேட்டா 2G ல அது சொன்னாங்க. அது வேற சார், அது விமர்சனம். அதுக்கு அலோவ் பண்ணலாம், அதுக்கு அலோவ் பண்ணலாம் சார். இல்ல, நீங்க அவங்களை தனிப்பட்ட முறையில தாக்குனீங்கன்னா நீங்க என்னோட டிபேட்ல நீங்க பேச முடியாது. நீங்க இஷ்டம் இருந்தா இருக்கலாம், இதுக்கு திரும்பி வாங்கலன்னா நீங்க கிளம்பலாம் சார். இல்ல, இல்ல, நீங்க பேச வேண்டாம். நீங்க அலோவ் பண்ண நீங்க ஒரு நிமிஷம். திரு ராகவன், நான் இதுக்கப்புறம் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன் சார், மன்னிக்கணும். ஒரே கேள்வி கேட்டா நீங்க பதில் நீங்க வாய்ப்பு உங்களுக்கு கிடையாது. நான் கேட்ட கேள்விக்கு பதில் இல்ல, இல்ல, வேண்டாம், நீங்க பேசுங்க. அதை மியூட் பண்ணிருங்க. கலைஞர் அவர்கள் சொன்ன திரு ராகவன், பதில் சொல்லுங்க. அதுக்கு பதில் சொல்லுங்க. திரு ராகவன் சார், கேள்வி தான் கேக்குறேன். அது மட்டும் நீங்க இப்போ எதிர்க்கட்சிகளை வந்து இப்போ விமர்சிச்சதை பத்தி தான் இப்போ பேசிட்டு இருந்தோம். இந்த மாதிரியான ஒரு முதலமைச்சர் பேசுறது, எதிர்க்கட்சிகளை குறிப்பிட்டு பேசுறது எந்த அளவுக்கு வந்து அது நியாயமா இருக்கும்? நீங்க சொன்னீங்க 2 கட்சின்னு சொல்லி, எந்த கட்சியா இருந்தாலும் ஒரு முதலமைச்சர் அப்படி பேசலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இல்ல, அவர் வந்து இதை வந்து அரசியல் ரீதியா தான் பேசியிருக்காரு. அதாவது நாங்கள் வலுவான ஒரு கூட்டணி 2019, 21, 24 ஜெயிச்சிருக்கோம், வெற்றி கூட்டணி. எங்களை அசைக்க முடியாத நிலையில் நாங்கள் இருக்கோம். 2வது, கூட்டணி கட்சிகளை அரவணைத்து நான் சேர்க்கிறேன். இப்படி இருக்கும்போது எங்களை வந்து குறை கூறி நாங்கள் வந்து மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தவரை எங்களை குறை கூறி பேசுறதுல வந்து எந்த அர்த்தமும் இல்லை. நீங்க வந்து கோமாளித்தனமா பேசக்கூடாது. அரசியல்வாதியை அரசியல் ரீதியா எதிர்க்கணும். சும்மா ஏனோ தானோன்னு எதிர்க்க முடியாது. அதாவது ஒருத்தர் வந்து திமுக தான் எதிரின்னு சொல்றாரு, ஆனா டெய்லி ஒன்னொன்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் வந்து சமீபத்தில் தான் அரசியலுக்கே வந்திருக்காரு, ஆனா இன்ன வரைக்கும் மக்களை டைரக்டா சந்திக்க ஆரம்பிக்கல, பிரஸ்ஸை மீட் பண்ணல. ஆனால் திமுக வந்து ஒரு இந்த கொள்கை ரீதியில் அதை எதிர்க்கிற
பாஜகவை நான் வந்து இந்த கட்சி அப்படிலாம் விமர்சனம் பண்றாங்க. ம் ம் சோ எந்த அடிப்படையில் அவர் இன்னும் தன்னுடைய நிலை ஒரு தேர்தல் நிலை ஒரு 5% வாக்கு வாங்கி மற்ற கட்சிகளை சக கட்சிகளை விமர்சிக்கல அர்த்தம் இருக்கு. எதுலையுமே வராம வந்து நாங்க திமுக பண்ணக்கூடாதுன்றீங்களா? இல்ல ஓட்டு வாங்காம யாரையும் அரசியல் கட்சி விமர்சனமே பண்ணக்கூடாதா? இல்லையே, அவரே முதல்ல அவர் என்ன இருக்கு 5% சீமானாவது 8%, சீமானாவது 8% சொல்றாரு, அவ்வளவுதான். அதுக்கு எப்படி நீங்க இப்படி விமர்சனமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு தவறா இருக்குதா? அதை சொல்லுங்க சார். விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, களத்துல இறங்கி விமர்சனம் பண்ணல, சும்மா அறிக்கை விட்ட போறாது, வாய் போனபடி இப்ப அறிக்கை விட்ட போறாது சார். சார் நீங்க அவருடைய இல்ல சார், நீங்க அவருடைய கட்சிக்கு எதிர்காலத்தை பத்தி பேசுறீங்க. அவருடைய கட்சியினுடைய எதிர்காலம் நல்லா பண்ணுனா எதிர்காலம் நல்லா இருக்குன்னு சொல்ல வரீங்க. ஆனா விமர்சனமே பண்ணக்கூடாதுன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? விமர்சனம் பண்ணக்கூடாது, ஓட்டு வாங்கின பிறகுதான் நீங்க சொல்லுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த விமர்சனம் ஆக்கப்பூர்வமான விமர்சனமா இருக்கணும், ஏனோ தானோ அந்த விமர்சனமா இருக்க கூடாதுங்கிறது தான். சரி, ஓகே. திரு ராகவன் சார், உங்களோட நிறைவு கருத்தா நீங்க சேர்த்து பதிவு பண்ணிருங்க சார், இந்த டோட்டலா நம்மளோட தலைப்பு பற்றி. சார் இப்ப இருக்கிற நிலைமையில திமுக வந்து வெற்றி கூட்டணின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல ஏடிஎம்கே அதிமுக கூட்டணியும் வந்துடுச்சு. ஆனால் அதிமுக கூட்டணி இன்னும் கொஞ்சம் வலுவா இருக்கணும். அதை வந்து இனிமே எடப்பாடி எப்படி காய் நகர்த்தி தன்னை வந்து வலுப்படுத்த போறார் அப்படிங்கறத வச்சுதான் இருக்கு. ஆனா நிச்சயமாக வரும் தேர்தல் திமுக ஏடிஎம்கே இரண்டுக்கும் ஒரு மிகப்பெரிய சவாலாகத்தான் இருக்கும். ஓகே, நன்றி சார். திரு குமரராஜா சார், உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க சார், நிறைவு கருத்தா. திராவிட முன்னேற்ற கழகத்தில் பத்திரிகையாளர் அணி என்று ஒன்று தொடங்கினால் பெருமதிப்பிற்குரிய ஐயா ராகவன் அவர்களை தலைவராக போடலாம். ஆமா, இப்ப அதுதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நடக்க போவது என்னவென்றால், இன்றைய நிலையில் அவ்வளவு அனுமானத்தின் அடிப்படையில் பேசலாமே ஒழிய உறுதியான நிலைப்பாட்டை இன்று சொல்லிவிட முடியாது. அரசியலில் ஒரு வாரம் என்பதே அதிகபட்ச தூரம். அது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்சியாக இருக்கின்ற காரணத்தினாலே ஆட்சிக்கு எதிராக இருக்கிற மக்களிடையே இருக்கின்ற மனநிலையை விரிவுபடுத்தினால் எத்தனையோ விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். திராவிட முன்னேற்ற கழகம் எதையெல்லாம் செய்தது பல தடவை சொல்லி இருக்கிறார்கள். நாங்க சொன்னதை செய்வோம், சொல்லாததையும் செய்வோம். சொன்னதையே செய்யலையே. நீட்டு கொடுத்துட்டீங்களா, பால் விலை கொடுத்துட்டீங்களா, கரண்ட் மின்சாரத்தினுடைய ரேட்டு எவ்வளவு ஏற்றிருக்கிறீங்க, பால் விலை எவ்வளவு உயர்த்திருக்கிறீங்க, வீட்டு வாடகை கட்டணங்களை எவ்வளவு உயர்த்திருக்கிறீங்க, வீட்டுக்கான வரிகளை எவ்வளவு உயர்த்திருக்கிறீர்கள். இதையெல்லாம் இல்ல சார், இதெல்லாம் மக்களுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி ஏதோ ஒரு வெறுப்புகள் இருப்பதா நீங்க சொன்னாலுமே கூட, நான் அந்த கூட்டணி எதிராக இருக்க கூட்டணி வந்து எப்படி இருக்கு, போன கூட்டணி வைக்கும் பொழுது பல்வேறு முரண்கள் இருந்தது. அது எப்படி ஒட்டுமொத்தமாக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் அப்படின்ற கேள்வியும் இருக்கு இல்லையா? ஒரு ஆன்டி இன்கம்பன்சி மட்டுமே போதுமா? அரவணைத்து செல்கிறோம் அப்படின்னு மதிப்பிற்குரிய முதலமைச்சர் அவர் சொல்றாரு. ஆனால் 40 ஆண்டு காலமாக பாராளுமன்றத்தில் கர்ஜனை செய்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மக்கள் தலைவர் வைகோ அவர்களுக்கு ஏன் இவரு திராவிட முன்னேற்ற அவரோட பையன் துரை வைகோ ஆல்ரெடி ஒரு எம்பியா இருக்காங்க, அந்த கட்சியில இருந்து ஒரு எம்பி இருக்காங்க. இப்போ ஏங்க எம்பி வருதுன்னா என்ன சொல்லி சொல்றாங்க? அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் அன்னைக்கு என்ன சொன்னாங்க? அண்ணன் எங்க மேல நம்பிக்கை இல்லையா, நாங்க உங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு தர்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களே. இன்னைக்கு வந்து என்ன சொல்றேன், ஏனென்றால் இவருக்கு என்ன செஞ்சிருவாங்க அப்படிங்கிற மெத்தனம் ஏளனம். எடப்பாடி அவர்கள் மேல தேமுதிகவும் அதே சார்ஜ் தான் வைக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு எம்பி சீட் தரேன்னு சொன்னாங்க, ஆனா தரல அப்படின்ற சார்ஜ் வைக்கிறாங்க. யாரு சொன்னாங்க? யாரு? பிரேமலதா மேம். பிரேமலதாவுக்கு அவங்க சொல்லவே இல்லைங்க, சொல்லவே இல்லை. இப்பதான் சொல்லிருக்காங்க 26ல தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு சொல்லவே கிடையாது. இவங்க 4 சீட்டு தந்தா வர்றது இருந்தா வாங்க, இல்லாட்டி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது அதிமுக முயற்சி வரும். நான் ஏற்கனவே சொன்னதை போல அதிமுகவிற்கு வாழ்வா சாவா பிரச்சனை. திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த 10 ஆண்டுகள் ஆட்சி இல்லாவிட்டாலும் கூட அவர்கள் கட்சியை நடத்தி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஆகவே மக்களிடம் போய் சேர்ந்து இந்த கூட்டணி விரிவுபடுத்துவார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாற்றம் வராது என்று சொல்லவே முடியாது. நீங்க சொல்லுகிறீர்கள், கண்டிப்பாக கல் போன்று கடந்த 3 தேர்தலாக ஐயா சொன்ன மாதிரி மிகப்பெரிய கலைஞரை கூட செய்ய முடியாத அந்த காரியத்தை மதிப்புக்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செய்திருக்கிறார். 3 தேர்தலில் மிகப்பெரிய தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் உட்பட 5 தேர்தல்களில் கூட்டணியை மிகச் சிறப்பாக நடத்தி சென்றிருக்கிறார். இப்படியே இருந்தால் வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு வாரத்திலே அரசியலில் எந்த மாற்றங்களும் எப்படி வரலாம், அதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது. ஆனால் அதிருப்தி
கண்டிப்பாக ஓட்டுக்களாக மாறும். இவர்கள் சிறுபான்மை ஓட்டுகள் இவர்களுக்கு கிடைக்காது, முற்று முழுவதும் நமக்கே கிடைத்துவிடும் என்று சொன்னால் ஏற்கனவே ஒருவர் தயாராகி கொண்டிருக்கிறார். சிறுபான்மை வாக்குகள் அவர்களுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு கூட இந்த கட்சி ஜெயித்துவிடும் அந்த கட்சி ஜெயித்துவிடும் என்று ஆரிடம் கூற விரும்பவில்லை. ஒரு வாரம் 10 நாள் அல்லது ஒரு ஜனவரி மாதத்தில் தான் ஓரளவுக்கு நாம் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல முடிவுக்கு தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் ஜனவரி மாநாட்டில் தான் நாங்கள் எங்களுடைய கூட்டணி பற்றி அறிவிப்போம். அதான் சொல்றேன். ஜனவரி மாதம் அவங்க சொல்லுவாங்க, பாமக இந்த மேட்டர் எல்லாம் செட்டில் ஆயிட்டு அவங்களும் சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. சிறிய கட்சிகள் மக்களோடு சேர்ந்து பத்திரிகைகளும் ராகவன் ஐயா போன்றவர்கள் திராவிட முன்னேற்ற ஆதரிக்கலாம், மற்ற பத்திரிகைகள் யாரை ஆதரிக்கிறது என்பதை பொறுத்துதான் அந்த தேர்தலுடைய முடிவுகள் வரும். அதற்கான நல்ல வாய்ப்புகள் வரும். மக்கள் எஜமானர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சரியான முடிவை எடுப்பார்கள். இல்லை, கண்டிப்பாக இன்னும் தேர்தலுக்கு கால அளவுகள் இருந்தாலும் கூட இன்னும் கூட்டணி கணக்குகள் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்றதை இன்னும் தொடர்ந்து நம்ம விவாதிக்க தான் போகிறோம். ஸோ இன்று நம்முடன் விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. ஒரே ஒரு அதாவது நெறியாளருக்கும் மரியாதை இல்லாமல், சேனலுக்கும் மரியாதை இல்லாமல், சக பங்கேற்பாளர்களுக்கு மரியாதை இல்லாமல், பொதுமக்களுக்கு மரியாதை இல்லாமல் ரொம்ப ஆணவத்தோடு நடந்துகிட்ட திரு வெங்கடேஷ் சார்பா பேசுறவரை கண்டிக்கிறோம். திரு வெங்கடேஷ் சார்பா பேசுறவரை நடவடிக்கை எடுத்து மீண்டும் ஒரு விவாத நேரத்தில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.